இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஆனால் சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன வேணும்? dy by dx வேணுமா? dy by dx என்ன சொல்றீங்க? dy by dt divided by dx by dt. What is the dy by dt? 2t வருமா? Then 3t square வருமா? சால்வ் பண்ணினா என்ன வரும்? 2 by ஒரு t கேன்சல் 3t ன்னு சொல்லிடலாமா? சரி d square y by dx square. அப்போ இதை எது பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் அகைன் யூ ஹாவ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகே, பட் x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. how to 2 by 3t divided by dt by dx. dt by dx இது சொன்னீங்கன்னா வரும் -2 by 3t square. சரி dt by dx என்ன சொல்றீங்க? dt by இதோட ரிவர்ஸ் சொல்லலாமா? இதோட ரிவர்ஸ் என்ன சொல்றீங்க? 1 by என்ன சொல்லலாம்? 3t square சொல்லலாமா? dt by dx dx by dt 3t square. அப்படியே உள்டாவா சொன்னீங்கன்னா சொல்லிடலாம்ல. இதுல என்ன வேல்யூ அப்ளை பண்ண சொல்றாங்க? நல்லா கவனிங்க. வேல்யூ என்ன அப்ளை பண்றாங்க? t ஓட வேல்யூ. t ஓட வேல்யூ 1. 1 அப்ளை பண்ணீங்கன்னா நாம சொல்லுங்க -2 by 9. -2 by 9. ஆப்ஷன் நம்பர் B. சூப்பர் क्वेश्चन. நல்ல क्वेश्चन.